தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகள், கால்வாய்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை. எனவே மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் பஞ்சப்பள்ளி முதல் ராமாக்கால் ஏரி வரையுள்ள நீர்வரத்து கால்வாய்களையும் தூர்வாரி ஆழப்படுத்தி தர வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் இருக்கிறது. இங்க இண்டூர் தான் பெரிய இண்டூரை மையமாக கொண்டு 12 ஊராட்சிகள் இருக்கு. 1 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா இதை ஒரு வாட்டி அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்குலாம் போனோம்னா ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு போயிடுது. அவர்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படுகிறது. அதனால அந்த மக்கள் நலன் கருதி, நிர்வாக நலன் கருதி இண்டூரை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் பழுதடைந்த அரசு கட்டிடங்கள், கழிவறைகள் ஆகியவற்றை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதே போல தமிழ்நாடு முழுவதும் பயனற்ற நிலையில் உள்ள ஆழ்துளை கிணறு, திறந்தவெளி கிணறுகளை மழை நீர் சேகரிப்புக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எல்லா வீடுகள்லையும் அதை கட்டாயமாக்கி சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கப்படுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அன்னசாகரம் ஏரி, அதியமான் கோட்டை ஏரி, சோகத்தூர் ஏரி, சாமிச்செட்டிப்பட்டி ஏரி, கடகத்தூர் ஏரி ஆகிய ஏரிகளை தூர்வாரி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் ஏலகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி முதல் சாமிச்செட்டிப்பட்டி ஓம் சக்தி பள்ளி வரையும், சாமிச்செட்டிப்பட்டி ஊராட்சி கமலநத்தம் நரசிம்மன் கொட்டாய் முதல் எருமைப்பட்டி கொட்டாய் வரையும், மாதேமங்கலம் ஊராட்சி மிட்டாரெட்டி அள்ளி சாலை முதல் ஆவாரங்காட்டூர் வரையும், தாசன் கொட்டாய் முதல் பங்குநத்தம் கொட்டாய் வரையும், நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் இண்டூர் முதல் கழனிக்காட்டூர் வழியாக அரக்காசனள்ளி, சின்னம்பள்ளி, பெரும்பாலை வரையும் உள்ள பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து தருவதுடன் தேவையான இடங்களில் பாலங்களையும் அமைக்க வேண்டும். தருமபுரி ஊராட்சி ஒன்றியம் சோகத்தூர் ஊராட்சி பூசாரிப்பட்டி சாலை முதல் ஜடையன்கொட்டாய் மாட்டுக்காரனூர் வரையுள்ள தார் சாலையும் சீரமைத்து தர வேண்டும். அதே போல தருமபுரி மாவட்டத்தை என் ஊர் என் கனவு திட்டத்தில் ஒரு சொட்டு மது சாராயம் போதை இல்லாத ஒரு மாவட்டமாக நீங்க அறிவிக்க வேண்டும். அப்புறம் தருமபுரி அரசினர் கலைக்கல்லூரி வளாகத்தில் 2 நிமிஷம் கலைக்கல்லூரி வளாகத்தில் புதிதாக அரசினர் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உருவாக்கி பெண்கள் இடைநிற்றலை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. அது பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிறது. அது யுனெஸ்கோ ப்ரொடெக்டட் ஹெரிட்டேஜ் சைட்டு. அது பக்கத்திலேயே சோழகங்கம் ஏரி, பொன்னேரி இருக்கிறது. அதையும் சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். அதே போல செஞ்சிக்கோட்டையும் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு. அது பக்கத்தில் திருவண்ணாமலை மேல்மலையனூர் வரவங்க செஞ்சிக்கோட்டைக்கு வராம சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். வத்தல் மலையும் ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். அப்புறம் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். தர்மபுரியில குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எஸ்டி சர்டிபிகேட் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப காலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களால பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கெல்லாம் போக முடியல. ஒரு முறையும் கோர்ட்ல போய் கேஸ் ஆர்டர் வாங்கிட்டு தான் படிக்கிறாங்க. அதை நீங்க தாயுள்ளத்தோடு கருணை பரிசீலனை செய்து அதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நான் சொன்ன இத்தனை திட்டத்துக்கும் 1 லட்சம் கோடி ரூபாய் ஆகும் தான். எனக்கு நன்றாக தெரியும். நம்ம கடன்ல தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கோம். கடன் வாங்கி தான் சம்பளம் கொடுக்குறீங்க, கடன் வாங்கித்தான் ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு தரப்படுகிறது, கடன் வாங்கி தான் கடனையே அடைக்கிறோம். அதானே, கடன் வாங்கி தான் ஹாஸ்பிட்டலு, ரோடு, மேம்பாலம் எல்லாம் கடன். அப்படி இருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இந்த ஏரி திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நான் கான்பிடென்ட்டோட சொல்றேன் அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பாக இந்த கடன்களை 10 வருஷத்துல அடைச்சிடலாம். கான்பிடென்ட்டா சொல்ற முடியும். ஏன்னா எக்கானமி நல்லாயிடும், விவசாயம் நல்லாயிடும், ஹெல்த் நல்லாவும். நல்ல தண்ணி கொடுத்தா நம்ம சுகாதாரம் மேம்படும், விவசாயம் செழிக்கும், நம்மளுடைய எக்கானமியும் வளரும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை தருமாறு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு, எனக்கு நீதி வழுவா பேரரசர் போல இவ்வளவு நேரம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது குறும்பர் அந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இங்கே எஸ்டி பட்டியலே வர வேண்டும் என்பது உங்களுடைய உறுப்பினரே கஞ்சா ரெட்டி என்று கூட அவர் நேற்றைய தினம் சொன்னார். அதே போல மலையாளிஸ் இருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசு பரிசீலித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. மத்திய அரசிலே அது இருக்கிறது. ஆகவே அதை பற்றி மத்திய அரசு இடத்திலே நாங்கள்
எடுத்து சொல்லி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோம்.